ஏன்னா வந்து தந்தை அன்பை வந்து நான் ஏன் பெருசா சொல்றேன்னா, எங்க தந்தை வந்து ஒரு பெரிய கலைஞன். சொந்த ஒரு நாசரை, தூத்துக்குடி மாவட்ட நாசரை. ஏன்னா எங்க அப்பா ஒரு பெரிய நாடக நடிகர். நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் புன்னை நகர்ல. ஆனா எங்க தந்தை பியூட்டி பார்லர், அவங்களும் அந்த காலகட்டத்தில் வச்சிருந்தா கூட நல்ல நாடகம் போடுவாப்ல. பெரிய பெரிய நாடக கலைஞர், பெரிய நடிகர். நம்ம பழைய வில்ல நடிகர் ராமதாஸ், அப்புறம் நம்ம காக்கா ராதாகிருஷ்ணன் எல்லாம் போட்டு நாடகம் போட்டிருக்காப்ல. ஸ்கூல்ல வந்து நாசிரியர் மர்காசி ஸ்கூல் கட்டிட நிதிக்காக எங்க அப்பா நாடகம் போட்டு அங்க நிதியில கட்டிடம் கட்டியிருக்காங்க. அவ்வளவு பெரிய நாடக கலைஞர், திறமசாலி. என்னைக்குமே நான் சொல்றது என்ன தெரியுமா, எல்லா தந்தை சேர்த்து வைப்பது, அதாவது தந்தைகிட்ட வந்து சாஃப்ட்வேர் வரும், தாயிட்ட ஹார்ட்வேர். ஆமா, அதாவது தந்தை உயிரை தருகிறாய், தாய் உடலை தருகிறாய், அதான் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஞானத்துல தந்தை எதெல்லாம் சேர்த்து வைக்காங்களோ அதுதான் பிள்ளைக்கு. தாய் வந்து அந்த குழந்தைக்கு அழகான உடல் வடிவையும் அழகா கொடுப்பாங்க. அதான். ஆனால் ஞானம் என்பது தந்தையிடம் இருந்து வருகிறது. தாயிட்ட 20% தான் தாயிட்ட ஞானம் வரும், தந்தைகிட்ட தான் 80% வரும். தந்தை தான் தெளிவா இருக்கணும். எங்க தந்தையும் கொஞ்சம் வேற கொஞ்சம் இருந்தா கூட, ஆனா அந்த ஞானம் எனக்கு கிடைச்சது. அதனாலதான் அது இப்பவுமே சொல்லுவாங்க, எங்க மனைவி சொல்லுவாங்க, இங்க பாருங்க அப்பா அவர் அப்படியே எடுத்திருக்காப்லன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னைக்கும் அந்த அந்த தாளந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது அதை வந்து என்னைக்கும் விடவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு, எங்க தந்தை கொடுக்கக்கூடிய லாசரஸ் தந்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம் தான். ஆமா. அடுத்து சொல்றோம், இந்த வாழ்ந்தார் மறைந்தார் அப்படின்னு சொல்றோம். வாழ்ந்தார் மறைந்தார்னா என்னது? வாழ்ந்தார் மறைந்தார்னா இறந்து போனதை சொல்றாங்களோ? வாழ்ந்தார் மறைந்த, நீங்க மறைந்தார்னு இறந்து போனவர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. வேற இறந்து போனவர்னா அது வரைக்கும் முடிஞ்சு போனவர். மறைந்தார் அப்படின்னாச்சுன்னா மறைவாக இருப்பவர். இந்த நல்லது செய்தவர்கள். இன்னும் நம்ம சந்தியாப்பர் இருக்காரு, ஒரு இறை தூதரா ஒரு கடவுளை போற்றுறோம்னா எது? செஞ்சு வச்சுட்டு போன செயல்கள். நம்ம கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு, அன்னை தெரசா இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. தொழுநோயாளிகளையும் தன்னுயிராய் நேசித்தது அன்னை தெரசாவின் அன்பு. முகமறியா பெண்களின் உதவிக்காக முகம் பாராமல் உதவியது சாராள் டக்கரின் அன்பு. நீரின்றி அமையாத உலகு என்று நம் முல்லை பெரியார் அணை கட்டிய ஜான் பெண்ணிக்குய் காட்டியது அன்பு. நம்ம ஏழை மக்களுக்காக, ஏழைகளுக்காக உழைத்து ஏழையாய் வந்து ஏழையாய் மறைந்த, பாக்கெட் 100 ரூபா தான் இருந்து கடைசியில் அவங்க தான் மறைந்தார். மறைவாக நம் மண்ணில் அழகா செஞ்சுட்டு போறவங்க தான் வந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டாக்டர். ஒரு என்னன்னா, ஒரு நாட்டுல பயங்கர மத கலவரமா, அவருக்கு என்ன செய்யனே தெரியல, எப்படியாவது அடைக்கலான்னு பாக்குற, நடக்கல. அந்த சரி எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரே ஒரு மதத்தை மட்டும் வச்சு சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாப்ல. எல்லாரையும் கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்த உடனே அந்த பார்த்துட்டு உடனே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மதத்துக்காரர் சொல்றாரு, இங்க பாருங்க எங்க கடவுள் வந்து செல்வத்தை தருகிறார், பணம்லாம் வாழ முடியுமா? முடியாது இல்ல, அவர் தான் எங்களுக்கு முக்கியம், இங்க இதை நீங்க அங்கீகரிக்கணும். அவர் ஒருத்தர். இன்னொருத்தர், பணம் நினைச்சியா ஆரோக்கியம் வேண்டாமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்காங்க, எங்க கூட ஆரோக்கியம் தர ஐயா, அவர் தான் முக்கியம். இவன் இன்னொருத்தன் சொல்றான், இதெல்லாம் இருந்து நினைச்சியா ஒரு பணம் வேண்டாமா, எங்களோட பலத்தை தராரு அப்படின்னு. இன்னைக்கு பார்த்துருக்காரு. கடைசியில் ஒரு குரூப் வருது, ஐயா எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான், 3 தேவைதான். அவங்களாம் தன்னை நேசிக்காங்க, சுயநலத்தின் அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. எங்களுக்கு அது தர இது தரன்னு பேசுறாங்க. ஆனா அது கிடையாது. நாங்க எந்த கடவுளையும் பார்க்கறதும் கிடையாது, எதுவும் நினைக்கிறதும் கிடையாது. அன்பு மட்டும்தான் கடவுள் எங்களுக்கு. தன்னை போல் பிறரை நேசி, இதான் எங்க கடவுள். நாங்க நல்ல நோய் நொடி இல்லாம இருக்கோம், எல்லாத்துலையும் நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருக்காரு. அவர் அதை அங்கீகரிச்சாராம். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், எங்களேன் ஜீசஸுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். விவேகானந்தருடைய அந்த வேகத்தை, அந்த ஒரு சொல்ல ஒரு இளைஞனை தாங்க அந்த இதை பெற்றுக்கணும். இப்படி நம்ம நாட்டில் நல்ல நல்ல விஷயங்களுக்கு வாழ்ந்தவங்களுடைய நல்ல தாட்டுகளை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், மனிதரில் புனிதர் அப்படின்னு ஆக முடியும். நான் இடையில ஒருத்தரை வந்து நம்ம அங்க ஒரு ராம்பூர்ல அந்த புரோட்டா கடையில ஒருத்தர் இந்த ஒரு பச்சை குத்தி இருந்தாரு, அப்புன்னு ஒரு பச்சை குத்தி இருந்தாரு. நான் அப்புவா என்னது அப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, அவரு கர்நாடகத்துல ஒருத்தர் புனித் ராஜ்குமார் சொல்லியிருப்பாங்க. நான் எதுக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு, நீங்க அங்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பிறகுதான் அங்க பாருங்க அப்படிங்காரு. நான் உள்ள ஆர்டிகளை படிச்சு பார்த்து நானே மிரண்டேன். என்னன்னா 44 வயசுல இறந்து போனாரு. அப்புங்கிற ஒரு செல்ல பேரான் புனித் ராஜ்குமார். எத்தனை தெரியுமா? 45 ஃப்ரீ ஸ்கூலு, 26 ஆர்பனேஜஸ், 16 ஓல்டு ஏஜ் ஹோம், 19 கோசாலை, 1500 ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் உதவி, 2 ஐசையும் 2 கண்ணையும் தானம் பண்ணியிருக்காரு. மனசு 44 போயிட்டாரு. இப்போ நடக்குது, அது நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க தான் மனிதர் புனிதர் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் தேவை. அவர் பேரே புனித ராஜ்குமார். எப்படி பேரே புனித ராஜ்குமார்? ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து நம்மளும் ஒரு நல்ல நல்ல செயல்கள்னால நம்ம நல்ல முறையில் போய்கிடுவோம். அந்த ஒரு மனிதர் புனிதரானவங்களுக்கு ஒரு அன்பை போற்றி தான்
எல்லாருக்கும் தாட்டுக்காக தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சூப்பர் அப்படின்ற அருமையான பாடல் வந்து கொடுக்க போறோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நல்ல மனிதன்ட்ட ஒரு ஞானம் இருக்கும் தெரியுமா? ஆமா ஆ? ஆமா. இப்படிதான் இன்னைக்கு நேத்துக்கு என் தம்பி ஒரு கதை சொன்னாப்புல, ஒரு அருமையான கதை. சொல்லுங்க பாப்போம். என்னன்னா, ஒருத்தர் ஒரே பிக் பாக்கெட் அடிக்கிற பார்ட்டி, சரி, பிக் பாக்கெட் அடிச்சுட்டே இருந்திருக்கான். இருந்த உடனே ஜட்ஜி, உனக்கு ஒரு வேலையே இல்லையாப்பா, ஒரு பிக் திருந்தவே மாட்டியா அப்படின்னு இருக்காரு. நீங்களும் அதே தண்டனை தான் கொடுத்து, நீங்க திருந்த வேண்டியதானே, முதல்ல உங்க சட்டத்தை நீங்க திருத்த வேண்டியதானே இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டாரான். ஜெயிலரை கூப்பிட்டுருக்காப்புல. கூப்பிட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரு வேலை கொடுங்க, டெய்லி 200 ரூபா சம்பளம், சம்பளத்தை வந்து என்ன பண்ண, அந்த சம்பளத்துல இருந்து தான் 100 ரூபா மத்தியானம் சாப்பாடு, காலையில் சாப்பாடுக்கு 50 ரூபா, மிச்சம் வேணா 50 ரூபா பிடிச்சிக்கலாம், அந்த ரூல்ஸை போட்டுருங்க அப்படின்ட்டேன். உடனே அவனுக்கு ஆக பரவாயில்ல, நல்ல வேலையா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ரெடி ஆகிட்டான். அந்த அதே லாக்கப்புக்குள்ள ஒரு 10 இன்னொரு பிக் பாக்கெட் ஊற்றி உள்ள போட்டிருக்காப்புல. அவனுக்கு என்ன வேலை தெரியுமா, இவன் வந்து இவன் வேலைக்கு 200 ரூபா கொண்டு அங்கே கேண்டீன் போவான் தெரியுமா, அதை ஆட்டையை போடுறதா இவனுக்கு வேலை. இவனை ஆட்டையை போடலாம், இங்க அவனுக்கு சாப்பாடு கிடையாது. ஆமா, அதனால வந்து நடந்திருக்கு. இவனை கரெக்டா போவான், இவனை எப்படியாவது அடிச்சிருவானுங்க. இவனுக்கு பசி தாங்க முடியாம கடந்து கதறி உருண்டு, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பாவம் பார்த்து கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படியே ஒரு 10-15 நாள் ஓடி இருக்கு. உடனே ஜட்ஜி வந்திருக்காப்புல, என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு இருக்காப்புல. இனியால முடியல, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு போறேன், ஈஸியா பிக் பாக்கெட் அடிச்சிடறானுவேன். ஆனா அப்போ தாங்க தெரிஞ்சது எனக்கு, பிக் பாக்கெட் அடிக்குமா அவனுடைய மனசு எவ்வளவுக்குள்ள வேதனைப்படும் அப்படிங்கிற புரிஞ்சு. நான் பிக் பாக்கெட்டே அடிக்க மாட்டேன். அவன் அந்த 10 பேர், நீ எப்படிப்பா அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க, அவன் பிக் பாக்கெட் அவன் ரூபா அடிச்சிடறமா, அவன் வந்து சாப்பாடு இல்லாம அழுறத பார்க்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருந்து, எங்களுக்கு முடியல, நாங்களே அடிக்க மாட்டோம். இதுதான் ஞானம். குற்றங்கிறது எப்படி தெரியுமா நடக்கும், ஒண்ணு பணத்தாசையில் நடக்கும், இல்ல திடீர்னு எதிர்பாராம நடக்கும். கோபம், கோபம் என்பது என்னது, வேதனையின் வெளிப்பாடு தான் கோபம். இப்போ இந்த ரெண்டும் தான் குற்ற செயல்களுக்கு அதிகமா இருக்கும். அதையும் ஒரு திருத்தக்கூடியதான் ஞானமான வார்த்தைகள். அப்படி ஞானமாக ஆனவங்க தான் மனிதர்கள் புனிதராக இருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு அன்பான வார்த்தை. அடுத்து வந்து நம்ம என்னன்னா, இப்போ நம்ம வந்து இறையை பார்த்தாச்சு, தாயை பார்த்தாச்சு, அந்த மனிதனை பார்த்தாச்சு. இயற்கையை பத்தி பார்க்கணும்ல. கண்டிப்பா இயற்கை, இயற்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு கூட்டம் வந்து இயற்கையை வந்து வாழ வைக்க துடிக்குது, ஒரு கூட்டம் அழிக்க துடிக்குது. அங்க ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து கவர்மெண்ட் ஐடி எல்லாம் தூத்துட்டு கிடப்பாரு. உங்களுக்கு தெரியுங்களா? உங்க நண்பர் ஜெகன், ஜான், இவங்க எல்லாம் அப்படி இந்த மாதிரி ஒரு குரூப் இப்படி போகுது. ஒரு குரூப் பனையெல்லாம் நட்டி நம்ம கலையரசன் ஒரு வாத்தியார் இருக்காப்புல, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஒரு பனை விதைப்புக்குன்னு ஒருத்தங்க அப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி இயற்கையை காப்பாத்துறதுக்கு ஒரு குரூப் துடிக்கி, ஒரு குரூப்பு உங்களுக்கு தெரியும், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி வந்து போயிட்டு இருக்கு. இதுல
சொர்க்கம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கம் கோட்டர் அடிச்சா சொர்க்கம். கோட்டர் போட்டா சொர்க்கமா? சில ஆஃப் போட்டா ஆப். ஆமா, டெய்லி கோட்டர் போட்டா அவனுக்கு ஆப் தேவைப்படும். அப்புறம் வண்டி அதோட ஆஃப் ஆயிரும், கிழிஞ்சிரும், வீடு நாசமா போயிரும். கண்டிப்பா ஆப் போட்டு ஆஃப் பண்ணா வீடு நாசமா போயிரும். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், அப்ப நான் பேசிக்கிறேன். அப்படியா? சொர்க்கம்ங்கிறது வந்து இந்த மண்ணுல நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சொர்க்கம். சரி சரி. யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள்? இங்கதான் மேட்ரு. ஒரு சொர்க்க வாசல், பயங்கர கூட்டம். அந்த சொர்க்க வாசல்ல வந்து ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த புத்தகத்துல பேர் இருந்தா அவன் சொர்க்கத்துக்குள்ள போலாம். இல்ல என்ன சட்டி ரெடியா இருக்கு, வறுத்துருவான், வறுத்துற வண்டிதான், வேற என்ன செய்யுக்கு. அந்தால வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, வெள்ளையும் சொல்லையுமா போயிருக்காப்ல. உன் பேர் என்னப்பா? ஒண்ணு சேகர் இருக்கா பாருங்க. சேகர் இல்ல, வெட்டி சேகர் இருக்கா பாருங்க. வெட்டி சேகரா? இல்லையா, வெட்டியா இருப்பியா அப்படின்னு இருக்க. வெட்டியாலாம் ஒண்ணும் இருக்க மாட்டேன், பேர் இருக்கா இல்லையா? உன் பேர் இல்லையாப்பா. என்னது என் பேர் இல்லையா? கோயில் கோபுரத்துல இருந்து பவுண்டேஷன் கல் வரைக்கும் என் பேரை போட்டு வச்சிருக்கேன். போற இடத்துல என் பேர் இருக்கு, இந்த தம்மா துண்டு புத்தகத்துல என் பேர் இல்லையா அப்படின்னு இருக்கான். உடனே வெட்டிடுவே வெட்டி. ஊருக்குள்ள போய் இப்பதான் சொல்லிட்டு வெட்டிடுவே வெட்டிடுவே வெட்டிடுவே. ஆமா, நீ வெட்டாத, உன்னை வறுத்துருவோம் போயிருந்தாலும் தூக்கிட்டு வறுக்கை கொண்டு போயாச்சு. அடுத்தது தாய்க்குளம். ஒருத்தன் கேட்காப்புல, உன்னை உங்க பேர் என்னம்மா? என் பேர் இருக்கட்டு மல்லு மல்லிகா. இருக்கா? மல்லு மல்லிகாவா? ஏன் ரொம்ப மல்லுக்குனுப்பா? பத்தி வனிதா இருக்கா பாருங்க, பத்தி வச்சு சாவடிச்சிரும். ஏன் உன் பேர்? என் பேர் உருட்டு உலகனாய் இருக்கா, உருட்டிடுவா வச்சு. இது கூட பாரு, இன்னொரு கேரக்டர் இருக்காரு. அவர் என்னன்னா, அவர் முன்னாடி ஆட்களை விட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவன் பிடிச்சதுக்கு ஃப்ரெண்ட்ல ஒன்று விட்டான். உடனே என்ன உங்களோட பின்னாடி போயிட்டு இருக்க அப்படின்னு. உன் பேர் என்ன? என் பேர் இருக்கட்டு. நான் ஒரு பையல் 10 பைசாக்கு பெற மாட்டேன். நான் கொஞ்சம் மோசமான ஆளு, எப்படி எனக்கு எங்கேயும் இடம் இருக்காது. என் பொண்டாட்டி தங்கமான ஆளு, தரமான ஆளு. ஆலயத்துக்கு ரெகுலர் டெய்லி போயிருவா, நல்ல உதவி பண்ணுவா. அவ இப்ப வருவா, அவர் ரெக்கமெண்ட்ல நான் உள்ள வந்துடலான் இருக்கு. வீட்டுல நிறைய பேர் தான் அழைச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டி சர்ச்சுக்கு போயிருவா, நல்லா இவரு இவங்க தெருவடி திரிவாரு, அந்த ரெக்கமெண்ட்ல வந்துடலாம். இப்ப நானும் நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதான் வெளியே சொல்ல முடியல, டக்குன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல விடுங்களேன். இப்படியாக நிறைய பேர் இருக்கும். ஆனா சொர்க்கம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சொர்க்கம். யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள் சொல்லுங்க? குளம் வெட்டுறவன், கிணறு வெட்டுறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், மரம் நடுபவன், விவசாய நிலங்களை உருவாக்குபவன். மொத்தத்தில் யாரு? விவசாயி. விவசாயி எல்லாம் சொர்க்க, அவங்க இயற்கை நேசிக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாங்க. ஒருக்கா நம்ம இந்த செடிகள் நேசிப்பார் தெரியுமா? அவர் பேர் என்னது? நம்மாழ்வாரா. அவர் ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணாராம். அங்க வந்து என்னன்னா, இந்த செடி காய்க்கவே மண்டைக்கு அப்படின்னு இருக்காப்புல. காய்க்கவே மண்டைக்குன்னு சொன்ன உடனே இவர் உடனே அப்படியா போய் மரத்துக்கு நான் வெட்டிடலான் இருக்கேன் மரத்தை. உடனே இவர் போய் ஒண்ணுக்கு எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ண வந்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு என்னப்பா குறை? இங்க பாரு, உனக்கு தண்ணி ஊத்துறான், எல்லாம் ஊத்துறான்ல, நீ ஏன் காய்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ளீஸ் இந்த வருஷம் நீ காய்ச்சிருக்கணும்னா அன்பு கட்டளை போட்டு போயிருக்காரு. அந்த வருஷம் காய்ச்சிட்டு நம்மால் நினைச்சு செடிக்கு காது கேட்காதுன்ட்டு. அதுக்கு உயிர் ஒண்ணு இல்ல. நான் வீட்டுக்கு தண்ணி ஊத்த போவேன், செடிக்கு இப்படி அடிப்பேன் தண்ணிய, பூக்கவும் செய்ய ஒரு இளவும் செய்ய. போக பாருங்க, அப்படியே அடிப்பா தண்ணிய அடிச்சுட்டு ஒரு செடியை பிடிச்சு பேசிட்டு இருப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ பூக்க மாட்டேங்க? எய்த்த வீட்டுல விதவிதமா பூத்து கிடக்க நம்மளுக்கு தெரியும்ல. எய்த்த வீட்டுல விதவிதமா பூக்கல, நம்ம வீட்டுல நிறைய அழகோட பூக்கும், விதவிதமா பூத்து கிடக்கு. நீ மட்டும் என் பூக்கல செடிகிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. அது பார்த்து கொத்து கொத்தா போச்சு. இதுதான் வந்து சொர்க்கம். இயற்கை நல்லா நேசிக்கணும் வைங்களேன், சொர்க்கம். நான்லாம் வந்து நார்வேல் வரும்போது எப்படி இருந்து வைங்க, சில்லு 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 சில்லுன்னு இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்காக நார்வேல துணி 500 கொடுத்து தூக்கிட்டு ஓடி வந்தவன் இங்க. இன்னைக்கு நம்ம அன்பான மக்களுக்கு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் ரொம்ப இந்த ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஓடி வந்தவன். அப்போ வந்து அப்படி மழை பெய்யும், இப்போ மழையும் காணல, மழையும் காணல, மட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால வந்து ஆனா நான் வரும்போது இந்த கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு பாட்டா சொல்ல போறேன். ஆமா, இப்போ பாருங்க, பாட்டா போட போறோம். சிலு சிலுவன குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரக்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலை
பனி வடியுது வடியுது மண்மயங்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. தூரல் உண்டு மலைச்சாரலும் உண்டு, பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு கிளிக்கூட்டமும் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கையுண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் என்னும் சிட்டுத்தான் ரெக்கை கட்டி கொள்ளாதோ, எட்டு திக்கும் தொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதோ. என் மனம் துள்ளுது கல்வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. எப்படி நிகழ்ச்சிகளை வந்து அருமையாக ரசிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கரவொலிகள் அப்பப்போ லைஸாக டச் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக செய்வோம். இதான் எங்களை வந்து ரொம்ப நன்றி. இதான் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்குங்கிறத ஒரு நம்பிக்கையோட இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஒரு கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு அழகான ஒரு திருக்குறள் சொல்லணும். அந்த குழந்தைக்கு பரிசு நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். யார் வரப்போகிறா? வாங்க, சூப்பராக ஒரு திருக்குறள் சொல்லணும். வாங்க வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த வாங்க, இந்த பக்கம் வாங்க, அப்படி மெதுவாக வாங்க. வாங்க. உங்கள் பேர் என்னது? ஆதிவ். ஆதிவ். ஆதிவா. அழகான ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். நஞ்சை மறப்பது நஞ்சன்று, நஞ்சல்லது அஞ்சை மறப்பது நஞ்சு. வெரி குட். நன்றி மறப்பு நன்றன்று, நன்றல்ல அது அன்றை மறப்பது நன்று இல்லையா? இப்போ அன்றைய மறந்துட்டு தான் போகிற நிலைமையாக இருக்குது. அதை என்றைக்கும் மறக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஒரு அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு பொம்மை வராங்க போல தெரியுது. பொம்மைங்க வாங்க, பொம்மையை தூக்கி மடியில் வச்சுக்கோ. சாஞ்சிராம பொம்மை என்ன திரும்ப என்னன்னு தெரியலையே. அதாவது மழலை குரலில் கேட்குமா அழகாக தான் இருக்கு பார்த்தீங்களா? கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக. அடுத்து யாரோ ஒரு போகிறா? நான் வேறு டாக்டர் 2 கிஃப்ட் தானே வாங்கிட்டு வந்தேன். என்ன செய்யன்னு தெரியலையே. கொடுக்கக்கூடாது, குழந்தைகள் கொடுக்குனா அது தப்பு இல்லையா? இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி மறப்பது நஞ்சன்று, நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நஞ்சு. பரவாயில்ல, ரொம்ப தெளிவாக உச்சரிச்சிருக்காப்புல. அது நம்ம குழந்தை. உங்கள் பேர் என்னது? சானியா. சானியா மிர்சா வருவாளோ? வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சொல்ல போகிறீங்களா? உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. உங்கள் பேர் என்னது? சாண்டினோ. பார்த்தீங்களா? சாண்டினோ நல்லா இருக்கு. நம்ம யாகப்பர் மாதிரி ஒரு பேர் அப்படியே அந்த சாண்டியா தான். வெரி குட். துப்பாடு துப்பாயா துப்பாடி, துப்பாடு துப்பாயா தூமலை. துப்பாக்கி தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. வெரி குட். என்ன தெரியுமா டாக்டர், நான் எதுக்கு வந்து குழந்தைகள் வந்து மேலே வரணும்னு சொல்கிறேன்னா, அந்த குழந்தை எங்கள் குட்டி குழந்தைய காணாம. ஆமாம், பொம்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்மை வீடியோவில் இருக்காப்புல. நம்ம அடுத்து சேனலில் போடுவோம்ல, அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. என்னென்னா, ஒரு ராஜா போட்டி அறிவிச்சாராம். கோட்டையின் கதவுகளை திறக்க வேண்டும். திறந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுக்கு அவன் ராஜாவாகலாம். அவர் ஒரு நாட்டை பிரித்து கொடுத்துருப்பாரு, அதுக்கு ராஜாவாகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 கைகளும் வெட்டப்படும். எவனா வருவானா? ஒருத்தன் தைரியம் வந்திருக்கான். அதனால்
ஒன்று நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு இருக்கான், இது நான் திறக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, தம்பி கையை வெட்டிடுவாங்களப்பான்னு இருக்காரு. ஐயா போனா கைதானே போகுது, உயிரா போகுது, ஜெயிச்சன் அவரு ராஜா இல்ல அப்படின்னு இருக்கான். கதவை தள்ளி இருக்கான், கதவு திறந்துட்டு போட்டவே இல்லை, கதவு மூடல. படை தலைவனுக்கான ஒரு எலெக்ஷன், தைரியமா யாரு முன்னாடி வராங்களோ அவங்க தான் அந்த மண்ணை வெல்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் நானும் கூச்சத்தோடய வாழ்ந்துட்டேன், கூச்சத்தோட காத்துல பறக்க விட்டேன். நீ பாத்தீங்களா, இதுதான் தைரியம் தான் டாக்டர் அந்த இடத்துக்கு வரக்கூடியது. அதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நான் வந்து 2 பரிசு தான் இருக்கு. இப்போ இந்த 2 பரிசு 2 குழந்தைகளும் இந்த ஒவ்வொரு குழந்தையும் கஷ்டப்படுமா, அதுக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியலையா. இவ்வளவு ஆர்வமான குழந்தைகள் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நாம நிறைய வாங்கிட்டு ஒரு ஊர்லயுமே ஒண்ணு வரும், ஆக்சுவலா வரவே செய்யாது. கஷ்டப்பட்டு போராடி கயிறு போட்டு இழுத்தங்க கொண்டு வருவோம். இங்க அப்படி இல்லை, இன்னும் நிறைய திருக்குறள் சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணன், இங்க மேடம் வேற சொல்ல வந்திருக்காங்க. மேடம் வாங்க, உங்க பேர் என்னது? சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க உங்க பாட்டியா திருக்குறளை. நீ சொல்ற திருக்குறள் எனக்கு கூட தெரியாது, அதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல இவோட சிரிப்பே ஒரு திருக்குறள் மாதிரி தான் இருக்கு, நமக்கு அதுதான் தேவை. இதை விட ஒரு திருக்குறள் உண்டா? நம்ம இந்த குழந்தைக்கு தான் முதல்ல பிரைஸ் கொடுக்கணும். எடுங்க டாக்டர், பிரைஸ் பின்னாடி இருக்கு, அந்த பிரைஸ் எடுத்தா. இப்போ வந்து எத்தனை பேர் திருக்குறள் சொல்லியிருக்காங்க தெரியல, 5 பேர் நினைக்கிறேன். 5 பேர் சொல்லியிருக்காங்கல்ல. நான் நம்ம ஜோஸ்டிட்ட வந்து கொடுத்துக்கிடுறேன். என்னங்க இந்த குழந்தைக்கு ஒண்ணு, இன்னொன்னு இருந்தலாம். இது வந்து பொம்மை குழந்தைக்கு. அந்த உங்களுக்கு நாளைக்கு நம்ம ஜோஸ் மாமாட்ட வாங்கிடுங்க என்ன, ஓகேயா? 3 பேருக்கு நாம் அந்த மாமாட்ட கொடுத்துருவேன், வாங்கிடணும். ஓகே, கை கொடுங்க. நாளைக்கு அந்த மாமாட்ட வாங்கிடுங்க, ஓகேயா? டன். தேங்க்யூ. பொம்மை ரொம்ப கியூட் பேபியா இருக்கு. அங்க பாருங்க, டாடா சொல்லுங்க, டாடா சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு பாட்டு வச்சிருக்கேன் டாக்டர். அப்படியே சூப்பர் பாட்டு வச்சிருக்கேன். உண்மைக்கும் இதுக்கு யார் பெருமை நினைக்கீங்க? இந்த குழந்தைகள் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து சொல்ல வர நம்ம சொல்லி பெற்றோர்கள் அதுக்கு குறிப்பா யார் காரணம் நினைக்கீங்க? அம்மா தான். அந்த தாய் தான் அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுல டியூஷன் சொல்லி கொடுக்கறது யாரு? நம்ம பையன் என்கிட்ட வந்து சொல்லி கொடுங்கனாச்சு நமக்கு இன்னும் விட்டு மண்டையா அவன் டென்ஷன் ஆகி நம்மள சாமி உள்ள மூட அவுட் ஆயிரும். இப்ப என்னன்னா இதான் அறிவு. அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க? அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன? அறிவுன்னா அறிவு, ஞானம்னா ஞானம். இது என்னது இது? அறிவுக்கு ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா நம்ம 10% 100% அறிவை கொண்டு உழைச்சா மட்டும் 10% ஞானமா வரும். சிம்பிளா சொல்லணுங்க, ஒரு கோட்டரை போட்டிருப்பான், ஆனா போதையான கூட கரெக்டா வீட்டுக்கு போயிருப்பான். ஞானம் எல்லாமே கத்துக்கொள்றது தான் விஷயம். அதுல வந்து நம்மளுடைய இந்த பறவைகள் விலங்குகள்கிட்ட ஞானங்கள் அதிகமா, ஏன்னா அதுகளுக்கு வந்து வேற அறிவு வந்து கம்மியா இருக்கும். என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்சுக்காத கதை ஒண்ணு சொல்றேன். நிறைய பெரியவங்களுக்குலாம் அது கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா குளவி கூட்டை பார்த்திருப்பாங்க. அந்த குளவி கூட்டுக்குள்ள யாரெல்லாம் புழு பார்த்திருக்கா? புழு பார்த்தவங்க லைட்டா கை தூக்க முடியுமா? குளவி கூட்டுக்குள்ள புழு பார்த்திருக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களும் தூக்கிருக்கு, நானே ரேரா தான் பார்த்திருக்கேன். யாராவது குளவி கூட்டுல புழு பார்த்திருக்கீங்களா? சரி பார்த்திருப்பாங்க. என்னன்னா நான் நினைச்சேன் குளவி கூட்டுக்குள்ள புழு இருந்த உடனே அந்த குளவி தான் குஞ்சு பொரிச்சிருக்கு போல நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். அன்னைக்கு தான் ஒரு இடத்துல பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா குளவி வந்து கூடை கட்டி முடிச்ச உடனே அப்படியே அங்கே ஒரு தோட்ட போது ஏதாவது போகுமா, நல்ல ஒரு கொளுத்த ஒரு புழு இருக்கும்ல, அதை கொடுக்க வச்சு ஒரு கொட்டி மயக்கமானோன்னு அந்த புழுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிடுவோம், அந்த கூட்டுக்குள்ள கொண்டு அடைச்சி அந்த புழு மேலதான் இதுக்கு முட்டை போடும். அது மேலதான் முட்டை போடும். முட்டை போட்டு 2 நாளையில அது குஞ்சு பொரிக்கும். முட்டை போடுறதோட அந்த தாய் குழவியோட வேலை முடிஞ்சது. அந்த முட்டையில உள்ள இருக்க அந்த புழு தான் அந்த குஞ்சுகளுக்கு உணவு தீர்ந்தா வெளியே பறக்கும். எவ்வளவு ஞானமா இருக்கு. நீங்க அந்த தூக்கணாங்குருவி கூட்டை பாத்தீங்கன்னா அந்த கூட்டை பார்த்தாலே வந்து பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்ட் கூட தோத்து போயிடுவான். அப்படி ஒரு வாசல் பல வாசல்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் தூக்கம். இதுதான் வந்து ஞானமா இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஞானங்கள் தான் வந்து
எல்லாருக்கும் அது தேவைப்படுது அப்படிங்கிறது தான். இந்த பறவை மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா ம். இந்த இந்த நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த ஞானத்தான் கற்றுக்கணும். அப்போதே சொன்னேன் இல்லையா, தகப்பன் ஜெயிக்கும் ஞானம் தான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பூனை குட்டி போட்ட தலை கப்பிட்டு போகிறது, பாதுகாக்கிறது எல்லாமே ஞானத்தில். அந்த 5 அறிவுகளில் ஞானமாக செயல்பட்டு நமக்கு தான் ஞானம் குறைஞ்சு போச்சு. அந்த பறவைகள் மாதிரிலாம் அப்படி சுதந்திரமா ஞானம் இருந்தால் எப்படி இருக்குங்க. இப்போ பாட்டை பாருங்க, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அடிச்சு விடுங்க. ஆமா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலை ஒரே மண்ணிலே, ஒரே வானிலை ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அருமையான எம்ஜிஆர் பாட்டு. அந்த தாய்க்குளங்கள் வந்த தாய்க்குளம் கைத்தட்ட மாதிரி தெரியல. நம்ம முதல்ல ஓப்பனிங்லேயே அவங்களுக்கு ஒரு பாராட்டு ஒன்று போட்டோம், பின்னாடி கைத்தட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிட்டதுக்கு போட்டோன்னு வைங்க, தட்டுவாப்புல இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். என்னன்னா அந்த அறிவு ஞானத்துக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஒரு சர்க்கஸ், அங்கே வந்து ஒரு கத்தி விடுற ஒரு விளையாட்டு. ஏன்னா அந்த சர்க்கஸில் கத்தி விடுறது வந்து ஒரு ரோலிங் மாதிரி சுற்றிட்டே வரும், இவன் கத்தி எரிஞ்சிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த கத்தி விடுறவனுக்கும் அவளுக்கும் சண்டை.
இன்னைக்கு கத்தியை விட்டு ஜோலியை முடிச்சிட முடிவு பண்ணிட்டான். ரெடி ஷோ ரெடி ஆயிட்டு எப்படி கத்தியை விட்டான். 10 கத்தி 9 கத்தி விட்டாச்சு. 10வது கத்தி அவன் நெஞ்சி குறி வைக்கிற கத்தி முடிச்சோன்னு வைங்க தெரியாம பட்டுட்டு அவன் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு அவன் முடிவு பண்ணியிருக்கான். கத்தியை விட்டுருக்கான். அப்பவும் போர்டில் போய் தான் பட்டுச்சு. அறிவு தப்பு பண்ணும், ஞானம் தப்பு பண்ண. இதுதான் விஷயம். இதான் அறிவுக்கும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம். ஆமா, அதை தான் நம்ம கத்துக்கணும், யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ வந்து நம்ம அருமையான ஒரு தன்னம்பிக்கை. எப்பவுமே வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதான் நம்ம கையின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அதை விட உயர்வான வெற்றி உனக்கு காத்திருக்கிறது. வாழ்க்கையில உயர்வான வெற்றி. ஆமா, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உயர்வான வெற்றி. ஒரு துறவி வந்து அப்படி காட்டுல போயிட்டு இருந்திருக்காரு. டப்புன்னு பார்த்து ஏத்தாள் சிங்கம் வந்து நின்று இருக்கு. பதறிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆடிட்டான். அந்த டக்குன்ட்டு கடவுளே இனி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கான். பிரார்த்தனை பண்ண உடனே அப்படி முழிச்சு பார்த்துருக்கான், சிங்கத்தை காணோம். சிங்கம் பக்கத்துல படுத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கு. இது எனக்கு ஆமா, இவன் எனக்கு ஆச்சரியம். வாகா கடவுளை உங்களை காப்பாத்துச்சு, அதை பிரார்த்தனை பண்ற அளவுக்கு கொண்டு விட்டுட்டியப்பா அப்படின்னு இருக்கு. சிங்கத்தை பார்த்து உடனே சிங்கம் சொல்லிச்சான், பேசாமலு அப்படின்னு இருக்கு. ஏன் என்னப்பா என்ன பிரார்த்தனை பண்ற? இல்ல நல்ல இறை கிடைச்சுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன்னு இருக்கு. நல்ல இறை கிடைச்சுக்கு நன்றி சொல்லுதான். இப்ப யாரு எப்படி காப்பாத்துறது? ஒண்ணு சிங்கம் அவனு சண்டை போட்டா மட்டும்தான் கதை. வேற வந்து எதுவுமே வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்க கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் உதவிய கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு. கடவுளுக்கு கண்டுபிடிப்புகளுக்கு உதவிய கடவுளுக்கு நீங்க எப்படி நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே அவர் சொன்னாரா, அருமையான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அருமையான விருந்து இங்க பாருங்க, ஆடு மாடு கோழி ஏகப்பட்ட விருந்து. இதுக்கெல்லாம் இறைவன் காட்டிய கருணை என்னன்னு இருக்காரு. ஓர் உயிருக்கு உணவாக இன்னொரு உயிரை படைத்த கடவுள் எப்படி எந்த விதமான கருணை எதிர்பார்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எதுக்கு போட்டிருக்காரு. இங்கதான் இருக்கு. ஆமா, அதாவது என்னன்னா கடவுள் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் படைச்சு வச்சிருப்பாரு. எல்லாத்திட்டையும் என்னது, எல்லாருக்கும் உன் வாழ்க்கை உன் கையில். அதே மாதிரிதான் சிங்கத்தின் இறைக்காகவே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களையும் எல்லா அப்டேட்டுகளையும் நமக்குள்ள வந்து நாம் இந்த சனிக்கிழமை என்னன்னா, அந்த ஒரு கர்நாடக மாநிலம் இந்த தீர்த்த ஹள்ளிங்கிற இடத்துல ஒரு பொண்ணுடைய சக்சஸ் வந்து சனிக்கிழமை பேப்பர்ல பார்க்கலாம். அதை நான் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். நீட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருந்திருக்கு, கிடைக்கல, மனம் உடஞ்சு போய் இருந்திருக்கு. ஒன்றும் இல்லாம கவலைப்படாத, இன்ஜினியரிங் எடுத்து படி அப்படின்னு இருக்காப்புல. ஒன்று இது ஒன்று முதல்ல உங்களுக்கு ஒரு அச்சீவ் கிடைக்கலன்னா மனசு அதுக்குள்ள போகாது. அந்த திரும்ப போராடி சரி பரவாயில்ல படிக்க ஆரம்பிச்சப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சேர்ந்து படிச்சு அது நல்லா டெவலப் ஆகி அந்த காப்பி தோட்டம் அந்த என்னது ஒரு ரப்பர் தோட்டம் ஏதோ ஒரு தோட்டத்துக்கு இந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காப்புல. டீம் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனிக்காரன் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிட்டான். 72 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம். எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கை இந்த மாதிரி நீட்டு கிடை பெற்றோரும் எல்லாம் சேர்ந்து ஊந்துதல் தான், படி படி படிஞ்சு. ஆனால் நம்ம எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்லை. அதான் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உயர்வான வெற்றி காத்திருக்கு. தன்னம்பிக்கை ஒன்றும் இல்லை. இப்போ வரும்போது நான் நம்ம தம்பி பிரின்ஸ் வந்துட்டு இருந்தோம். என்னன்னா, என் தம்பியோட மனைவி வந்துட்டு இருந்தாப்புல, பைக்ல போயிட்டு இருந்தா. எனக்கு அவள் பார்க்கவே என்ன கொஞ்சம் ரொம்ப பாவம், அவள் வந்து கொஞ்சம் பாவம் தான். என் தம்பி வந்து கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து தவறிட்டான். வீட்டுக்குள்ள இந்த கூண்டு கிழிஞ்சோம்னா அது மாதிரி தான் இருந்தவா தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இழந்ததுக்கப்புறம் 2 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு கடைக்கு வேலைக்கு போய் அப்புறம் ஹோலி கிராஸ் காலேஜில் சிஸ்டர்ஸ்லாம் உள்ள அன்புல அவங்க ஒரு வேலை போட்டு கொடுத்து சாயங்காலம் ஒரு ஈவினிங்கில் வந்து எங்கேயோ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு போகிறப்ப இதுதாங்க தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நினைக்க கூடாது. அங்கேருந்தா ஒரு விதை ஒன்று கிளம்பும், வந்து இடத்துல முடிஞ்சிட்டுன்னா அங்கேருந்து புதுசாக ஒரு விதை கிளம்பும். இதுதான் நம்ம எல்லா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் இந்த தன்னம்பிக்கை தான் வந்து தேவைப்படுது. தன்னம்பிக்கை இழக்கூடாது. நானும் என்னோட ஹிஸ்டரியை நீங்க உங்களுக்கு தெரியும், புரட்டி பார்த்தா நான் எவ்வளவு பேர் தன்னம்பிக்கையாளன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்னோட சேனல்ல ஒரே ஒரு லிங்க் ஒன்று, அந்த லிங்கை பார்த்தா மொத்த ஹிஸ்டரி தெரியும். இவனா இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மைக்கும் சிட்டுக்குருவி மாதிரி தான் இருந்தேன். டாக்டர் பர்வீன் சுல்தானா சொன்னாங்க, சிட்டுக்குருவி மாதிரி தான் இருந்தேன். ரெக்கை விரிச்ச வரம் தெரியுது, நம்மளும் ராஜாளிங்கிறது தெரியுது. அதனால வந்து எல்லோருக்குள்ளேயும் ராஜாளி ஒளிந்து கொண்டு, ஆமா அதை வெளியே கொண்டு வரணும். சிட்டுக்குருவியாவே இருந்துடக்கூடாது. எல்லாருக்கும் லேடிஸ்லாம் பயங்கர பவர் ஆகும். உண்மைக்கு அவங்க திறமைக்கு நம்ம ஈடே கிடையாது. அதனால அந்த பவர்கள்லாம் வெளியே வரணும், அந்த தன்னம்பிக்கை வெளியே வரணும். அதுக்காக தான் ஒரு அருமையான பாட்டு தான் வந்து தலைக்கோதி. அதுல அருமையான ஒரு நீலவண்ண கூரை இல்லாத நிலமின்றி ஏது,
காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு. நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறி. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளோ எங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். நீலவண்ண கூரை இல்லாத நிலைங்க ஏது? கண்டிப்பா. கூரை எது? வானம். எல்லாரும் வானத்துக்கு கீழே தான் இருக்கும். ஆமா. காலம் உந்தன் தோழன் உன்னோடு தடைகளை மீறி. அருமையான. ஆமா, எல்லாமே அருமையான ஒரு தன்னம்பிக்கை. எனக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காலம் மட்டும்தான். எல்லாம் நல்லது நடக்கும்பா, எல்லாம் பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற காலம் தான் நம்முடைய தோழன். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க சூப்பரா போயிட்டு